ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிப்பில் நாம் சங்கம் என்ற வார்த்தையை வைத்து பேசலாம் என்று இருக்கிறோம். சங்கம் என்பது சமூகம் என்று வருகிறது. சமூகம் என்று பார்க்கும் பொழுது சில 1000 வருடங்களுக்கு முன்பு நாம் பார்த்தோம் என்றால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் பொழுது அங்கு தனி மனித சிந்தனைகள் என்று ஒன்று கிடையாது. கூட்டத்தின் நலன் என்பதனை முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. இந்த கூட்டங்கள் ஒன்றிணைந்து சமூகமாக மாறியது. இந்த சமூகங்கள் ராஜ்யங்களாக விரிவு பெற்று இந்த வகையில் ஒரு வகையாக இன்று உலகமே ஒரு கூட்டமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடந்தது. இந்த கூட்டம் பிளவுபட்டு குடும்பங்களாக மாறியது. இந்த குடும்பங்களும் சிறு சிறு குடும்பங்களாக மாறி அதிலும் நாம் ஒவ்வொருவரும் தனியானவர்கள் என்றும் தனியான சிந்தனை, தனி மனித சிந்தனையும் உருவாகிறது. அதாவது இது இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கிறது. கூட்டம் என்று இருந்தது ராஜ்யமாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டம் என்பது மாறி தனி மனிதனாகவும் மாறியிருக்கிறது. இப்போது நாம் சில வருடங்களுக்கு முன்பு கோவிட் என்ற ஒரு பேரிடரை சந்தித்தோம். இந்த பேரிடரிலிருந்து நமது நாடு எப்படி வெளிவந்தது என்பது ஒரு விதமான சிந்தனை. நாடு வெளிவருவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டு எப்படியெல்லாம் செய்தார்கள், தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்பதும், நாட்டை எப்படி வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதும் ஒரு விதமான சிந்தனை. ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த கோவிடிலிருந்து வெளிவருவது எப்படி? இந்த கோவிடில் இருந்த பொழுது ஊரடங்கு உத்தரவுகளும் பிரச்சனைகள், நாம் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளும், அதிலிருந்து நாம் மீள்வதற்கு நமக்கு உதவியவர்கள் யார் என்றும் பார்க்கும் பொழுது நாம் இந்த சங்கம் என்பத வார்த்தையை அர்த்தத்தை புரியலாம். நமக்கு உதவிய சில மனிதர்களை சேர்ந்தது நமது சங்கம். இந்த சங்கத்தின் மூலமாக மட்டுமே நாம் இந்த பேரிடரை கடந்து வந்தோம். ஆகையால் நமக்கு சங்கம் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் சிலரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.